நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பற்றலும், எங்களை சோதனைகளை விடாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு தரலும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம். பாடல் 456. ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. ஓரியை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு, கால துணியோடு. முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எதிரியின் கையில் நின்று காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையில் இருந்து காப்பாற்றப்படுகின்றோம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. கிதியோன் படைகளன்று ஓரிகை ஓடியதாம். கிதியோன் படைகளன்று ஓரிகை ஓடியதால் சிதறி குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். சிதறி குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். ஓரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். ஓரிகை ஓதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. சாலமோன் ஆலயத்தில்
துதிக்கும் போது சாலமோன் ஆலயத்தில் ஏகமாய் துதிக்கும் போது கர்த்தரின் மகிமையினால் ஆலயம் நிரம்பியது. கர்த்தரின் மகிமையினால் ஆலயம் நிரம்பியது. முழங்கிடுவோம் துதிய காலம் முன்செல்லுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம் துதிய காலம் முன்செல்லுமாய் ஜெயமெடுப்போம். ஓரிகை ஓடிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். சாலமோன் ஆலயத்தில் என்று ஒன்று கூடி செபித்ததால் அந்த ஆலயம் முழுவதும் மகிமையாக நிரம்பியது. இன்றைக்கு நாம் ஒன்று கூடி செபிக்க வந்திருக்கிற நேரத்திலே இந்த இடமும் இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரும் தேவ மகிமையால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி ஆண்டோட கூப்பிட்டு செபிக்குமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. இதுவரை எங்களை பராமரித்து பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் அழைத்து வர கடைசி நாளை எங்களை சந்திக்க கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள் வந்தாலும் நீர் எங்களை கைவிடாத காத்த தகப்பனாக இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். என்னவே முடியாத அற்புதங்களையும் நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டிகளுக்கும் அதிகமான காரியங்களையும் நீர் எங்களுக்கு செய்ததற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த வேலையை எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களுக்குள் தாழ்த்துக்கிறோம். உமது மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் அசைவாட வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நாங்கள் இடத்தில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களை கற்றுத்தர வேண்டுமா கொடுக்கிறோம். என்ன வார்த்தையில நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று வழிநடத்தமா ஒப்பு கொடுக்கிறோமப்பா. தேவன் தாமே எல்லாத்தையும் பொருட்படுத்த ஆண்டவரே. இந்த வீடு உம்முடைய வீடு, எந்த வீடு என் ஜனங்களுக்கு ஜப வீடு என்று சொன்னபடியாக இந்த வீடு ஜப வீடாக இருக்கிறதே, இந்த வீட்டில் முது பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டுமாக கொடுக்கிறோம் ஐயா. குடியிருப்போர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசிரியப்பட்டமாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவ கரம் ஒவ்வொருவரும் இருக்கட்டும். நாங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு வல்லமையாலும் அபிஷேகத்தாலும் ஆவியின் கொடைகள் கனிகளால் நிரப்ப வேண்டுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. எந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்தில் வராதபடி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி எங்களை வல்லமையால் நிரப்பி எடுத்து பயன்படுத்தும். செய்தி கொடுக்கும் தாசனை மது கருவியாக எடுத்து பயன்படுத்தும். துதி எடுக்கும் பிள்ளைகளை ஒரு வல்லமையால் நிரப்பி எடுத்து பயன்படுத்தும். தேவன் தாமே எங்களுக்கு என்று என்ன ஆசீர்வாதத்தை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கண்டவரே. நாங்கள் அப்பா என்று கூப்பிட எங்களை உரிமைப்படுத்தீரே, அந்த அப்பா என்ற இடத்துக்கு நாங்கள் இருக்கும்படியாக, பிள்ளையாக இருக்கும்படியாக தகுதியற்ற நிலையில் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஐயா. அன்று ஊதாரி மைந்தன் திரும்பி வந்து, அப்பா உமக்கு பிள்ளையாக இருப்பதற்கு தகுதி அல்ல, வேலைக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னானே, அதே போல நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்த என்னமா கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் என்ன செய்தோம், எதிரே தவறு செய்தோம் என்று எங்களுக்கு ஆவியானவரை உணர்த்துவோம்ப்பா. கற்றுத் தருகிற ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எந்த விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இருந்தாலும் எங்கள் ஜபம் உடைய சமூகத்துக்கு வராதே. ஏனென்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதே, பாவிகளின் ஜபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று. அப்படியாக அல்ல ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு துதிக்க ஆராதிக்க எங்களை மத கரங்களுக்குள் தாழ்த்துற மாட்டவரே. ஆண்டே, நான் பாவி இயேசுவே, என் மேல் இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே நீ இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறதே, எங்கள் மேல் மனதுருகி உமது இரக்கத்தால், கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவ வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் பூரிகை ஊதிட, புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திட எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே. நீர் கூட எங்களை வல்லமையால் நிரப்பி எடுத்து பயன்படுத்தும். மகிமையின் தேவ கரம் எங்களோடு இருக்கட்டும். தேவன் தாமே ரத்தத்தால் எங்களை கழுவ வேண்டும். தாயின் கருவில் இருக்கும் போது எங்களை தெரிந்து கொண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, இன்றைக்கு நாங்கள் வழி தவறி சென்றிருக்கிறோம் ஐயா. காணாமல் போடாடாக இருந்த எங்களை தேடி வந்த தெய்வம் நீர். ஆனால் நாங்கள் இன்னும் சில நேரங்களில் எங்களுடைய வேலை காரணம், உடல் பலவீன காரணங்களின் எத்தனையோ காரணங்களை காட்டிக்கொண்டு ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் தடையாக இருக்கிறோமே. எல்லாவற்றையும் மாற்றி போடுவோம்ப்பா.
எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படி நீர் எங்களை கரம் பிடித்து வெள்ளெடுத்த கரங்களுக்குள்ள கொடுக்கிறோமப்பா. இந்த ஜெப வேலை முற்றிலுமாக ஒரு பிரசனத்தால் நிரப்போம். தேவ கரம் இந்த இடத்துல எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 Hallelujah. Hallelujah. பரிசுத்தவான்கள் சொல்வதைப் போல எங்கே ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது, எங்கே அவருடைய பிள்ளைகள் திருமணமாய் ஒரே குடும்பமாய் இருந்து இருக்கிறார்கள், அங்கே அவருடைய இன்பமான வசனம் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இப்போதும் கூட நாம் எல்லோரும் திருமணமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எந்த புத்திக்கும் எட்டாத ஒரு தேவ சமாதானம், அவருடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொருவரையும், குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறதல்ல, நிரப்புகிறதை உணர்கிறோம். அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம், அவரது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah.
பொழிந்திடாத மழையே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும் என்று எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலரே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலரே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பத்தோனாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பத்தோனாய்
சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். மகவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இதுவரை உதவினீரே. எபிரேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தரையில் உணர்ந்தீரையா, தடைகளை உடைத்தீரையா,
நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா எங்கள் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமாய் சுகமாய் தழுவுகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவரே சுகமாய் சுகமாய் தழுவுகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மனமாக நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மனமாக நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா Amen. Hallelujah. 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 கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின்மணி போல் மனிதர்கள் நம்மை பறந்து போனார். அன்பான உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டால் மறவாத தேவன் கரம் பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி உன்னை வழிநடத்தி வந்த அந்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்களிக்க தேவன் நம் மீது நினைவாயிருக்கிறார். நல்ல தெய்வம், இந்த இரக்கமே உருவான, இந்த அன்பே உருவான, நம்மை விட்டு என்றுமே விலகாத, நம்மை என்றுமே கைவிடாத அந்த தெய்வத்தை தொடர்ந்து ஆராதிப்போம். அவர் அன்பிலே கலிகூறுவோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாசிப்போம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிப்போம். குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்துக் கொண்டு வந்தார்கள். அபினதாபின் புதல்வர்கள் ஊசாவும் அகியோவும் அப்பது வண்டியை நடத்தி வந்தார்கள். அப்புது வண்டியை நடத்தி வந்தார்கள். குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதூர் மரத்திலான இசைக்கருவிகளோடு யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு வந்தனர். அவர்கள் நாக்கோனின் களத்திற்கு வந்தபொழுது காளை மாடுகள் மிரள ஊசா கடவுளின் பேழை வைத்தாங்கி பிடித்தான். அப்பொழுது ஊசாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. கடவுள் அவனது தவறுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். இப்ப ஊசாவை ஆண்டவர் கொண்டது சரியா தப்பா? உடன்படிக்கை பேழை பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர் பிறந்து அபினதா வீட்டில் விட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு 20 வருஷமா இருக்குது. அது தாவீது அதை எடுத்து ஊருக்கு எருசலேமுக்கு எடுத்துறவங்க போகிறான். ஒரு 30,000 பேரை கூட்டிகிட்டு போகிறான். 1ஆவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 30,000 பேரை கூட்டிக் கொண்டு போகிறான். அது கூட கிராமத்து மக்கள் இருக்கிறாரு. இன்னும் எல்லாரும் சேர்ந்து அந்த பேழையை பழைய மொழிபெயர் பார்த்தா ஒரு தேரில் வைத்துட்டு இருக்கும். இதில் ஒரு வண்டியில் வைத்துட்டு இருக்கு. தேரில் வைத்து ரதத்தின் மேல் ஏற்றி அவர்கள் உற்சாகத்துடன் ஆடல் பாடல்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வரப்ப அந்த பெட்டி ஒரு இடத்துக்கு வரப்ப மாடு மிரண்டு போய் மிரண்ட உடனே பெட்டி சாயுது. பெட்டி கீழே விழாம தடுப்பதற்காக ஊசாயை தொட்டார். இது தப்பா? ஏன் ஆண்டவர் அவனை கொன்றார்? உங்களதான் கேட்கிற கேள்வி. நம்ம பார்வையில தப்பு இல்லை. தப்பு இல்லைங்க. நம்ம பார்வையில தப்பு இல்லை. கீழே விழ போதுன்னு அவர் கை பிடிச்சாரு. அது நமக்காக தப்பு இல்ல, அவருடைய எண்ணம் என்னவோ தெரியாது. அதே மாதிரி தப்பு இல்ல பிரதர். ஆனா பரிசுத்தத்தோட, ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பரிசுத்த அக்கினி வேற எடுத்துட்டு போன போது திறந்து பார்த்ததுக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதாவது நாம் நியாயப்படுத்துகிற காரியங்கள் நிறைய உண்டு. நாம் நியாயப்படுத்துறது ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் சொன்னதை செய்தும் பார்க்குறாரு. அவ்வளோதான். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி இது, அது கீழே விழுந்தா என்ன செய்யணும் எதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதே முதல்ல அவர்களுக்கு தெரியும். பார்த்தீங்க எண்ணிக்கைகள் என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்க. எண்ணிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும் பொழுது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடு திரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். எப்படி உடன்படிக்கை பேழையை பாளையத்தில் தூக்கிட்டு போறேன்னா எப்படி தூக்கிட்டு போகணும்னு ஆண்டவர் வழிமுறை வச்சிருக்காரு. முதல்ல மூடு திரையை போட்ட வேணும். யாரு மூடனால? ஆரோன் பிரதான ஆசாரியனும் அவருடைய இருப்பா அதை மூடணும். அடுத்தது பின் வெள்ளாட்டு தோளால் அதனை மூடி கருநீளமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து இதெல்லாம் செஞ்சு யார் செய்யணும்? ஆரோன் குலத்தார் செய்யணும். நிலைக்காலில் வைப்பர். திருமுன் 50 மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் 10 மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். எந்த வசனம்? சமூகத்து அப்ப மேஜையின் மேல். அப்பத்து மேஜையா? சரி, ஓகே. திருமுன் 10 மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் 6 முடிஞ்சிச்சு இல்லையா? 6 முடியாது போதும். இப்ப எப்படி அதை உள்ளே இருந்து வெளியேற்றுறப்ப நீலத்தையார மூடணும். அதுக்கப்புறம் மேல ஆட்டுத்தோல் போட்டு திருப்பி நீலத்தையா மூடணும். இதுதான் ப்ரொசீஜர். இது யாரு செய்யணும்? எல்லாரும் செய்ய முடியாது. யாரு செய்யணும்? ஆரோனின் குலத்தார் மட்டும்தான் அதை செய்யணும். இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு போய் இவங்க பண்ணாங்களா? அபினதா வீட்டில இருந்து வர்றப்ப இதை அவர்கள் செஞ்சாங்களா? செய்யல. முதல் தப்பு, இவங்க அதை செய்யல. அந்த பரிசுத்த பிழை யாரும் பார்க்க கூடாது. அடுத்து பாத்தீங்க 15ஆம் வசனம் பாத்தீங்க. ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்ல வருவர். ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருள்களை அவர்கள் தொடக்கூடாது. தூய பொருளை அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. மீறினால் அவர்கள்
சாவுக்கு உள்ளாவர். அவர்கள் சாவுக்கு இதுதான் தேவன் கொடுத்த நியமனம். எப்படி அதை மூடி வெளியே எடுத்துட்டு போறப்ப எப்படி எடுத்துட்டு வரணும், வெளியே எடுத்துட்டு பிறகு 2 வயம் இருக்கும், 2 குச்சியை விட்டு கோராக்கின் புத்திரர் அதை தூக்கிட்டு வரும். வேற யாரும் தூக்கக்கூடாது, யாரும் தொடவும் கூடாது, அது எது நேரா யாரும் பார்க்கவும் கூடாது. இப்ப 30,000 பேர் பார்த்துட்டான், அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, தாவீது வந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க. இவ்வளவு யார் பொறுத்துக்கிட்டு இருந்தது? ஆண்டவர் பொறுத்து இருந்தார். தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்புக்கு மேல செய்து கொண்டு யார் பொறுத்திருந்தா? ஆண்டவர். இப்ப ஊசாவுக்கு என்னன்னா 20 வருஷம் தான் பெட்டி அந்த வீட்டுல இருக்கு. அவன் இந்த பக்கம் போறப்ப அந்த பக்கம் வர பெட்டி பார்த்து தான் போனான். இவனுக்கு அவருடைய மகிமையோ மாட்சி என்ன பண்ணது தெரியாது. நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வர முடியா, அவருடைய மகிமையை மாட்சி பண்ணது தெரியாது. ஏன் என்னாச்சு? அது ஒரு சடங்காக போயிடுச்சு. சடங்காக போனா அவருடைய மகிமை என்ன தெரியல. ஆனால் ஆண்டவர் எழுதுறாரு, அவர் நியமித்த காரியங்களை அவர் என்ன எண்ணத்தோடு செய்தாரோ அதை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எழுதுறார். விரும்ப இங்கே அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்கள் விருப்பப்படி செய்தார். இன்னைக்கு நம் விருப்பப்படி பல செய்கிறோம், நம் விருப்பப்படி செய்கிறோம். 2 நாளைக்கு ஒய்ஃபுக்கு 2 மணிக்கு ஒரு ரீல்ஸ், கேரளாவோட ஃபாதர்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டான்ஸ், சினிமா பாட்டுக்கு டான்ஸ். நீ ஆடிக்கு தப்பு இல்லை, அந்த ரீல்ஸ் எடுத்து போடணுமா? எதுக்கு போடுறோம்? கப்புச்சின் ஃபாதர்ஸ், ரெடம்ட்ரிஸ், சாதாரண பிரிஸ்ட் கிடையாது, டைசிஸ்டர் பங்குசாமியில் ரட்சகர் சாமின்னு சொல்கிறவங்க கப்புச்சின் தியானத்துக்கு அதே ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரு குரூப் நடத்து தனி டான்ஸ் எல்லாம் ஆடும். இதுதான் போச்சுன்னா சிஸ்டர்ஸுக்கு தனியாக ஆடுதுங்க. சரி, தனியாக ஆடுதுன்னா சிஸ்டர்ஸு சாமியார் சேர்ந்து ஆடுதுங்க. நீங்கள் ஆடிட்டு போங்க, எதாவது பண்ணிட்டு போங்க. இது எதுக்கு ரீல்ஸ் எடுத்து போடணும்? என்ன சொல்ல வரீங்க நீங்க சமுதாயத்துக்கு? நல்லது சொல்ல. என்ன சொல்ல வரீங்க நீங்க? நல்லதா? டான்ஸ் ஆடுறதெல்லாம் போடக்கூடாது ஐயா. ஏன் போடுறாங்க? ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அது என்ன? அவர்கள் தாங்கள் சரி என்று நினைப்பதை அவர்கள் செய்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் இன்னைக்கு பிள்ளைங்க 1-2 இருக்கிறனால தன்னுடைய இஷ்டப்படி எல்லாத்தையும் வளர்த்து விட்டுறாங்க. அதுக்காக குருமடத்துக்கோ கான்வென்ட்டுக்கோ போனால் நாங்கள் என்ன வீட்டில் செஞ்சோமோ அதை செய்வோம், நாங்கள் செய்கிறாங்க. அது பெற்றோருடைய தவறு, அதை வளர்த்த பெற்றோருடைய தவறு வழிய குருமடத்துடைய தவறோ கான்வென்ட்டுடைய தவறோ கிடையாது. அப்படி தான் பிள்ளைய வளர்த்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு சிஸ்டர் கார்மல் கான்வென்ட் போனோம். அங்கே போனப்போ புதுசாக ஒரு சிஸ்டர் அப்போ தான் வருது கான்வென்ட்டுக்குள்ளே. உங்களுக்கு தெரியும், இந்த அதை உள்ள இருப்பாங்க இருந்தது நினைச்சிருப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஜபாரை கொடுத்துருப்பாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணி தான் வரல. அது வர்றப்பயே நாங்கள் பாடுறது ஒரு 10 வருஷம் வர்றப்பயே லேப்டாப்பில் தூக்கிட்டு வரா, நெட் கார்டு போட்டு லேப்டாப் இன்டர்நெட்டோட வரேன். நான் என்ன சொல்லி அந்த பெண்ணை இந்த கான்வென்ட் வச்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க அந்த மதர். அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஜெபம் பண்ணணும், ஜெபமாலை ஜெபத்தை வச்சுக்கணும், பைபிள் வச்சுக்கணும், அதுதான் அவங்களுக்கு. லேப்டாப் ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. ஆனால் இது எடுத்துட்டு தான் வருவாங்க. வந்தால் இது வரலன்னா அவங்களுக்கு இது யார் துறவரத்துக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லாம் நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இன்றைக்கி எல்லாம் பாண்டிச்சேரி போவோம், அது கான்வென்ட் கிடைக்கிது எல்லாம் வச்சுருக்கேன். அப்போ இதெல்லாம் என்ன, எதை குறிக்கிறது? நாம் விரும்புவதை நாம் ஆண்டவருக்கு செய்யணும்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் விரும்புவதை நாம் செய்யணும் பார்க்குறது. இதனால தான் எல்லாரும் 30,000 பேர் யாரும் பார்க்கக்கூடாது. அது திரை தொகுதியாக மூடப்பட்டதான் பார்த்துருக்கணும். மூடப்படாமல் எல்லாம் பார்த்தாங்க. அதை ஆசாரிகளை தூக்கி வைக்கிறது, கோகா புத்திர தூக்கலது, எல்லா தப்பும் ஆண்டு கொடுத்த நியாய பிரமாணம் எல்லாம் எல்லாத்தையும் மீறிட்டாங்க. அது பரிசுத்தமான தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக யாருமே தொட்டது? மற்றவங்களாம் தொடல. ஏன்? இவனுக்கு என்ன, வீட்டில் எத்தனை வருஷமா 20 வருஷமா போறப்ப வர்றப்பெல்லாம் பார்த்துட்டு போனா அவனுக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் அவனுக்கு அது மாறிவிட்டார். ஆனால் அவனுக்கு அது வித்தியாசமே தெரியல. போய் தொட்டான், ஆண்டவர் அடித்தார். இப்போ ஆண்டவர் கோபக்காரரா கிருபையின்காரரா எச்சரிக்கை செய்தாரா? என்ன செய்தார் ஆண்டவர்? கோபத்தை காட்டினாரா? எச்சரிக்கை செஞ்சாரா? கிருபையை காட்டினாரா? எச்சரிக்கை செய்தார். எச்சரிக்கை செய்தாங்க, கோபத்தை காட்டினது என்ன? ஆண்டவர் கிருபையை காட்டினாரா, எச்சரிக்கை செய்தாரா, அல்லது கோபத்தை காட்டினாரா? கோபத்தை காட்டுறது என்ன பண்ணிருக்கணும்? 30,000 பேர் இந்த கிராமத்தை பக்கம் சேர்த்து எச்சரிக்கை செய்திருந்தா எவன் மேல அது மாதிரி தொட்டானோ, எவன் தூக்கி வச்சானோ, எவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும்? ஆனால் அவர் என்னுடைய கிருபை உள்ளவர். அதனால அவன் ஒருத்தரை மட்டும் அடிச்சு எல்லாருக்கும் வேணா எச்சரிக்கையா எடுத்துங்க, நான் கிருபை உள்ளவனை நீங்க என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க.
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லும் காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். நாம் செய்யும் காரியங்களை சொல்லிட்டாலே ஆண்டவர் நியாயப்படுத்த ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆலயங்கள் இன்னைக்கு இது ஆரத்தி எடுக்கிறீங்க. என்ன ஆரத்தி எடுக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு ஆரத்தியில என்னென்ன ஆரத்தி வகை இருக்குன்னு தெரியுமா? ஆரத்தியில நான் கேட்கிறேன், கும்பத்தை கேட்கிறேன். கும்பம் வேறு, ஆரத்தி வேறு. என்ன ஆரத்தி இருக்கு? அது மலர் ஆரத்தி நீங்களா பண்ணிக்கிட்டது. ஆரத்தினா என்ன இருக்குன்னு ஆரத்தியில ஆரத்தினா என்னன்னு கேட்கிற போதுல எதுக்கு ஆரத்தி எடுக்க? ஆரத்தி என்னது? மஞ்சள் நீர், மஞ்சள் ஆரத்தி இருக்கு, கற்பூர ஆரத்தி இருக்கு, தீப ஆரத்தி இருக்கு. எதுக்கு எடுக்கிறீங்க? திருஷ்டி கிடைக்கும். பொண்ணு மாப்பிள்ள உள்ளவங்க திருஷ்டி படாமல் வெளிநாட்டை இருந்தா அவருக்கு திருஷ்டி நோய் எல்லாத்தையும் சேர்ந்து வருவாரு. மஞ்சள் ஆரத்தி எடுப்பாங்க, புரியுதா? குங்கும ஆரத்தி பொண்ணு மாப்பிள்ளை எடுப்பாங்க. தீப ஆராயத்தி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா திருஷ்டியை கழிக்க எடுப்பாங்க. கோயிலுக்கு கிடைக்கிறீங்க. யாருக்கு திருஷ்டிங்க? ஆண்டவருக்கு திருஷ்டியா? அங்க போற சாமியாருக்கு திருஷ்டியா? என்னத்தை பண்றீங்க நீங்க? எங்க பிஷப் இருக்கிறப்ப கூட பண்றாங்க. என்னன்னாலும் செய்யுங்க. எதுனா நீங்கள் விரும்புவதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர்கள் அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா இது யாரத்தி எதுக்கு எடுக்கிறீங்க? வீட்டுல நீங்க எடுக்கிற பொண்ணு மாப்பிள்ள வந்து எடுக்கிறீங்க ஒரு அர்த்தம் இருக்கு. ஒளிவுல இருந்து ஒருத்தர் வர்றாங்க, மஞ்சள் ஆராத்தி. குங்கும ஆராத்தி வந்து பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குது. தீப ஆராத்தி வந்து திருச்சி கிடைக்கிறது. நீங்க எதுக்காக செய்றீங்க? ஒரு இந்து சாமியார் பார்த்து சொல்றாரு, இந்த கிறிஸ்தவாளுக்கெல்லாம் என்னென்ன புரியாம போயிட்டோம், அவளை இந்துக்களா மாறிட்டாள், இந்த ஆரத்தை வீட்டு எடுக்க வேண்டியால இங்க வந்து எடுக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனா பரவாயில்ல, அவெல்லாம் இந்துக்களா மாறிட்டா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அதான் வீட்டுல செய்ய வேண்டிய காரியம் எங்க போய் செய்யறோம்? நம்ம ஆலயத்தில். இதுதான் ஆண்டவர் அன்னைக்கு அவருக்கு ஆண்டவர் கிருபை உள்ளதுனால எல்லாரும் உங்களை என்ன பண்ணிருக்காரு? விட்டு வச்சிருக்காரு. இதை போய் நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களை திருச்சபையிலேருந்து நீங்க கத்தோலிக்கம் கிடையாது, நீ யாரு? பெண்டகாஸ்ட்னு சொல்லி துரத்தை அடிச்சிடும். சபை விட்டு நீக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டு நீக்கிறோம். எல்லாத்தையும் நீங்களே கிடைச்ச யார் இருப்பா? ஆண்டவர் உங்களோட இருப்பாராங்கன்னா அவரே திருப்பி என்னோட இருப்பாரான்னு சொல்லி அவர் மட்டும்தான் இருப்பாரு கிடைச்சா. நாம் வந்து எந்த காரியம் செய்தாலும் தேவன் இதை அனுமதிக்கிறாரா இல்லையா? அனுமதித்தா செய்ய. தேவன் அனுமதிக்கலையா அதை செய்ய கூடாது. அதோட முடிஞ்சு போச்சு. இது அது இப்படி இது இப்படின்னு நம்மை நாம் நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கவே கூடாது. கும்ப ஆரத்தி எடுக்கிறீங்க. கும்பம் வச்சிருக்கீங்களா? எதுக்கு? என்ன பர்பஸ்? வாட் இஸ் தி மீனிங் இன் தட்? என்ன மீனிங் அதுல? தெரியாது. எடுக்கிறீங்க. அப்புறம் எடுக்கிறத பாக்குறீங்கல்ல? ஆறு அஞ்சலின்னா என்னது? அஞ்சலின்னா என்னது? அங்க வச்சு தீப அஞ்சலிங்கிறீங்களா? என்னது? பூ அஞ்சலிங்கிறீங்களா? என்னது அது? அஞ்சலி அஞ்சலி தானே பாட்டு பாருங்க. அஞ்சலி யாருக்கு? செத்து போனவங்களுக்கு அஞ்சலி. உயிரோட இருக்க தேவை எதுக்கு அஞ்சலி? என்ன அர்த்தங்க புரியவே இல்லை. இதெல்லாம் எப்படி வந்து அஞ்சலி அஞ்சலி ஆண்டவன் இயேசுவுக்கு பாட்டு ராகமே அஞ்சலி தான். ஒரு தீபாஞ்சலி, ஒருத்தர் புஷ்பாஞ்சலி. அப்ப ஆண்டவர் செத்து போயிட்டாருன்னு அங்கேயே வச்சு எப்படி பாத்தீங்களா? கிறிஸ்தவ கத்தோலிக்க எப்படி இருக்குன்னா பலிபீடத்தில் வச்சு செத்து போன ஆண்டவர்னு எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். எப்படி இருக்கு? ஆண்டவர் கிருபை உள்ளவர்கள பேசாம இருக்க எல்லாம் உணர்ந்து உங்களால எந்த அளவுக்கு திருத்த முடியுமோ திருத்துங்க. அதுக்காக வெளியே கட்டினாலும் கவலை கிடையாது. ஏன்னா யார் கூட நம்ம இருக்கணும்? அதுதான் நமக்கு முக்கிய மொழியே. இது மாதிரி தவறான வழி தடங்கள் கிடையாது. பல படங்களுக்கு சொல்ல வர படங்கள் வைக்கிறோம். இயேசுநாதர் படம் வைக்கிறோம், மாலா படம் வைக்கிறோம். இப்ப இந்த படத்துக்கு மாலை போட்டுருக்கீங்க. எதுக்கு போட்டிருக்கீங்க? அப்ப இயேசு படத்துக்கு எதுக்கு போறீங்க? இயேசு செத்து போயிட்டாரு நீங்க விசுவாசிக்கிறீங்க. இயேசு சுருவத்துக்கு எதுக்கு கோயில மாலை போடுறீங்க? இவர் செத்த கடவுள் சொல்லி போடுறீங்க. அதான் அர்த்தம். மாலை போட்ட ஒண்ணு எதுக்குமே மாலை போடாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இல்ல உயிரோட இருக்க மட்டும் மாலை போடுறது பிரச்சனை கிடையாது. உயிரோட இருக்க படத்துக்கு போடுவீங்களா நீங்க? அப்ப அங்க மட்டும் ஏன் போடுறீங்க? அப்ப இயேசு செத்து போயிட்டாங்க சபை திருச்சபை சொல்லி கொடுக்குது. நீங்க செய்றீங்க. கோயிலுக்கு போறீங்க மாலை வாங்கிட்டு தான் போறீங்க. எதுக்கு போறீங்க?
மாலை வேண்டியதான் இருக்கு. செத்து போன கடவுளுக்கு அந்த மாலை என்ன பண்ண லைட்டு போடுங்க. பல்பு லைட் யாருக்கு போடுவீங்க? உயிரோடு இருக்கிறவங்க போடுங்களா, செத்தவங்க போடுங்களா? அப்புறம் எதுக்கு கோயில ஆர்டர் முன்னால் செத்தவருக்கு முன்னால் லைட்டு போடுறீங்க? வீட்டு முன்னால் எதுக்கு வீட்டில் எதுக்கு போடுறீங்க? இந்த வீட்டில் போடலை, அதுக்கு முன்னாடி போட்ட முன்னால் எதுக்கு லைட்டு போடுறீங்க? இறந்தவங்க போட்டீங்க, ஓகே, இறந்தவங்க கூட வச்சுக்கோங்க. எதுக்கு கடவுளுடைய படத்துக்கு மேலே போடுறீங்க? என் மாமியார் போடக்கூடாது, திருவைக்கு போட்டேன் நான். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எதுக்கு போடுறீங்க? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போட்டு செத்த கடவுள் ப்ரூவ் பண்றோம். ஒன்னொன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? ஒன்னொன்னா ப்ரூவ் பண்ணிட்டு விசுவாச பிரமாணத்திலுமே அடுத்த 3ஆம் நாள் உயிர். அதனால தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வது தான். இல்லைன்னா ஊசாவை அடித்தது போல ஏதாவது ஒன்று செஞ்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை கண்டிப்பா நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த செய்வதற்குரிய ஆற்றல் அங்கே போய் பக்கத்தில் இன்னொருத்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க. 3 மாதம் அங்கே இருந்து உடன்படிக்கை வீடு ஆசீர்வாதமாக இருந்த அந்த வீடு. உடனே தாவீது திருப்பி என்ன பண்ணா வந்து எடுத்துட்டு எருசலேமை போய் தூக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி தேவன் நம்ம கூட இருக்கணும்னா அவர் விரும்பும் காரியத்தை நாம் செய்யும்போது தான் ஆண்டவர் முழுமையாக நம்ம ஆசிரியப்பாருடைய நாம் விரும்பும் காரியத்தை செய்யப்ப கண்டிப்பா ஆசிரியப்பது கிடையாது. இன்னைக்கு செய்தி அது இல்லை. இன்னைக்கு நாம் சிம்சோனை பற்றி தியானிப்போம். சிம்சோன் எப்படிப்பட்டவன்? நல்லவனா, கெட்டவனா, பெண் பித்தனா, விமலேசனா? யார் அவன்? சிம்சன் வந்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆள். அர்ப்பணிக்கப்பட்ட ஆள். பிலிஸ்தரை வந்து அவன் நம்ம எப்படி பாக்குறவனா? பலச பெரிய ஆள் பாக்குறோமா? அவனை பார்த்தா என்ன நினைக்கிறான்? தெலிலால் மடியில் படுத்து கிடந்தவன், வேசி இடத்துல போனவன். அப்படிதானே பாக்குறோம், அப்படிதானே பாக்குறோம். சிம்சோனை பத்தி என்ன வச்சிருக்கோம்? நல்லவன் வச்சிருக்கோமா? அவன் பொம்பளை பொறிக்கன்னு வச்சிருக்கோமா? இல்ல நல்லவன் தான் வச்சிருக்கீங்களா? அப்பயே தெலிலால் மடியில் படுத்துக்கிறவன் அவன் வந்து இந்த தாடை ஏதாவது கொடுத்து ஏமாத்தி இது பண்ணி அவளை மயக்கி இது பண்ணிட்டு அவன் வேசி இடத்துக்கு போனவங்க. அதான் பாத்துக்கீங்களேன். அதாவது சிம்சோன் சொன்னாலே எல்லாருக்குன்னா ஆண்டு பெரிய வலிமையை கொடுத்துட்டாரு அவன்கிட்ட. ஆனா அவன் என்ன பண்ணல? தவறா சரியா என்ன பண்ணல? ஏன் பயன்படுத்த காரணம் ஏன்னா பெண்களின் மேல அவன் கொண்ட இச்சை. இல்லைன்னா அவன் இன்னும் எத்தனையோ பெரிய காரியம் செய்திருக்கிறதுல ஒரு எண்ணம். இதெல்லாம் டோட்டலா ஒதுக்கி வச்சிருக்கேன். சிம்சோனின் பார்வையிலிருந்து வேதம் என்ன இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதே பார்ப்போம். உங்களுக்கு சிம்சோனை பத்தி நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க, கெட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களா படிச்சது நல்லது நினைப்பீங்க, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, எல்லாத்தையும் நீங்க விதிக்கி வச்சுட்டு தேவன் சிம்சோனை எப்படி பார்த்தார் என்பதை நான் பார்க்கிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். எத்தனை பொம்பளைகள் வச்சிருந்தார் அவரு? 3 பேர். 3 பேர் வச்சிருந்தார். அப்ப தாவீதை ஆண்டவர் அழைத்தார். அவர் என்ன பண்ணார்? அவரு மருமாட்டி வச்சது மட்டும் இல்லை, அடுத்த பொண்டாட்டி சேர்த்து இருந்து கொண்டாந்து வச்சு அவளியாதான் அடுத்த வாரிசு விட வச்சு. இதெல்லாம் தப்பா? தப்பு இல்லையா? அப்புறம் சாலமோனை பார்க்க இதெல்லாம் வந்து தேவன் அங்கீகரிச்சாரா? அங்கீகரிக்கலையா? இதெல்லாம் தேவன் அங்கீகரிச்சாரா? அங்கீகரிக்கலையா? ஆனாலும் அவர்கள் வழியாக என்ன செய்ய வேண்டுமோ இது முதல் லெசன். எனக்கு வயசாயிடுச்சு, நான் நோய்வாய்ப்பட்டவன், நான் பாவி, நான் பரதேசி, நான் குப்பை, இதெல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்வையில் நீங்க யார்? என்ன சொல்ற? அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது அதான் முக்கியம். பாண்டியன் பிரதர் ரூபனை எப்படி பார்க்கறது முக்கியம் இல்லை. ரூபன் பாண்டியன் பிரதர் எப்படி பார்க்கறது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது, அது ரொம்ப முக்கியம். சிரேசாஸ்திரத்தை பத்தி நான் என்ன பார்க்கறது? அவளால நடக்க முடியாது, வைக்க முடியாது, இப்படி நான் பார்க்கறது இல்லை. பரலோகம் அவளை என்ன பார்க்கறது நான் பார்க்கணும். அதைத்தான் சிம்சோனை குறித்து பரலோகம் என்ன சொல்றது இன்னைக்கு நான் பார்க்கணும். நம் உலகத்தார் என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாம் யோசிக்கணும். இந்த மாதிரி ஜெப கொடுத்தா உலகத்தார் என்ன செய்வாங்க, அன்பியத்துள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் விட்டுருக்கு. என்ன சொன்னாலும் கவலை.
அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் அவர் ஆலயம் எனக்குள்ள சொல்லுவேன்னா அவர் என்ன சொல்லுறாரு அதை செய்யறாங்க. பரலோகம் எப்படி பார்க்குது? அவர் கேட்பாரு, எப்ப பார்த்தாலும் நானும் அவர் ஆலயம் எனக்குள்ள, எனக்கு ஒரு டிக்கெட் அங்க எனக்கு வாங்கி கொடுத்துடு இல்ல, நானும் அங்க உன்னோட வந்து இருந்துக்கிறேன். சரி, நல்லது. அது மாதிரி இந்த சிந்தனைகள் நம்ம கிறிஸ்துவ மக்களுக்குள் வரும்பொழுதுதான் தேவன் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் வேதாமத்தில் பார்க்கும் பொழுது ஆதாம் நல்லா படிச்சாரு, பாவம் செஞ்சாங்க. காயின் அவன் ஆண்டவர் மன்னிச்சு வேற வழியில விட்டார்ல. எல்லாம் ஆண்டவர் வந்து காயினை கொல்லல, ஆண்டவர் ராமையில கொண்டது காயினை கொல்லல. இப்படி எல்லா பரிசுத்தவான்களும் எல்லாரும் வேதத்தில் உள்ள யாரு எரிக்கோட போறப்ப ஒரு வேசி ராகா, அவள் ஒரு வேசி, அவள் மூலமாகத்தான் இயேசுவின் சந்ததி வருது. ஏன் ஒரு பொம்பளைங்களே கிடைக்கலையா சல்மோனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு? யூதாவுடைய தலைமையான சல்மோனுக்கு எரிக்கோட வேற பொம்பளைங்களே கிடைக்கல கல்யாணம் பண்றதுக்கு. அவருக்கு இந்த வேசி தான் கிடைச்சாலா? ஏன்னா அவர் வந்து ஆண்டவர் அனுப்பினவங்களை வந்து பாதுகாத்து இது பண்ணணும். ஏன்னா பரலோகம் அப்படித்தான் பார்த்துச்சு. அவளை மற்றவங்கள வேசின்னு பார்த்தாங்க, ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? அவள் ஊழியக்காரியாக பார்த்தார். ஆண்டவர் வைக்க விசுவாசத்தையே அவர் என்ன பண்ண பார்த்தார். அந்த எரிக்கோட எல்லா மதில்களும் இடிஞ்சு விழுந்துச்சு. 30,000 பேர் ஆர்ப்பரித்தாங்க. அவருக்கு விசுவாசத்தை மட்டும் எல்லா வீடும் இடிஞ்சிச்சு. யார் வீடு இடியல? ஏன்? யாருடைய விசுவாசம்? ராகாவுடைய விசுவாசம். 30,000 பேரோட விசுவாசத்தோட யார் விசுவாசம் பெருசு? அப்படிப்பட்டவள். அதனாலதான் அவள் தம்சத்துக்காக யார் வந்து பிறந்தா? இயேசு வந்து பிறகுறார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி சிம்சோனின் கெட்ட குணங்கள், வேண்டாத குணங்களை தள்ளி வச்சுட்டு அவனை ஆண்டவர் எப்படியெல்லாம் எடுத்து பயன்படுத்தார் இன்னைக்கு நாம் பார்ப்போம். வாசிப்போம். ஆதியாகமம் தொடக்க 49 அதிகாரம் 16 18 வரை வாசிப்போம். ஆதியாகமம் தொடக்க 49 அதிகாரம் 16 18 வரை வாசிப்போம். 9 அதிகாரம் 49. இஸ்ரேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தான் இஸ்ரேலின் குலங்களில் ஒன்றாக தான் வந்து இஸ்ரேல் கோத்திரத்தை ஒரு கோத்திரம் 12 கோத்திரத்துல யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 ஒரு ஆள் தான் அவன் விளங்குவான். தன் கோத்திரத்தில் தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தன் மக்களுக்கு என்ன பண்ணுவான்? நீதி வழங்குவான். இப்ப யாக்கோபு சாகரத்துக்கு முன்னாடி எல்லா பிள்ளைங்களும் ஆத்திருக்கிறப்ப இந்த தான் கோத்திரம் ஒரு மட்டமான கோத்திரமாக அவருக்கு நினைக்கப்படுது. ரொம்ப உயர்ந்த கோத்திரம் யாரு? யூதா. அதுக்கு அடுத்ததுன்னா லேவி கோத்திரம். இதுதான் கடைக்குட்டியான கோத்திரமாக மட்டமான கோத்திரம் யார் நினைக்கிறாங்கன்னா தான் கோத்திரம். அவர் என்னது? தான் நீதி என்ன பண்ணுவேன்? நீதி வழங்குவான். நீதி நியாயாதிபதியாக நீதி தலைவனாக நீ இருப்பாய் சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான். பாருங்க, தான் வழியில் கிடக்கும் பாம்பு. அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன். அவன் பாதையில் தென்படும் நாகம் போல் குதிரை மேல் இருப்பவன். மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்து விடுவான். பாத்தீங்களா எப்படிப்பட்டவன் சொல்லியிருக்காரா? யாக்கோபு ஆசீர்வதிக்கிறப்பே இப்படிப்பட்டவன் தான் பாம்பு. அவன் குதிரையின் காலை கடிக்கிறவன், குதிரை மேல் ஏறி கடிக்கிறவன். இப்படித்தான். ஆனா ஒண்ணுமாக என்ன சொல்றாரு? இவன் ஒரு நீதி உள்ளவனாக, நியாயம் விசாரிக்கிறவனாக, நீதி தரனாக இவன் என்ன இருப்பான். அடுத்தது ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே உமது மீட்புக்காக. முக்கியமான வசனம் ஆண்டவரே உமது மீட்புக்காக என்ன பண்ண காத்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 வசனங்களும் தான் கோத்திரத்தில் நிறைவேற வேண்டிய ஒரு காரியம். அவர் சொல்லிட்டு போயிட்டார். யார்? யாக்கோபு சொல்லிட்டு மறைச்சு போயிட்டார். 1000 ஆண்டுகளுக்கு பின் அவங்க முடிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. அவர் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? யாக்கோபு வம்சத்தெல்லாம் எகிப்தில் 400 வருஷம் அடிமையா இருந்தார்கள். 430 வருஷம் இருந்தார்கள். அதுக்கப்புறம் திரும்பி சொந்த நாட்டுக்கு வந்தார்கள். வந்த பிறகு மீண்டும் பழையபடி பல தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார். வணங்க ஆண்டவர் என்ன பண்ணார்? உடனே மெசபோத்தேமியா கிளை இவங்களை குடி வச்சார். அப்போதான் நியாயாதிபதிகள் வந்தாங்க. ஒத்தினிகள் முதல் நியாயாதிபதி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்காக ஒரு காரியத்தை விடுதலை வாங்கி கொடுத்தார். அடுத்ததாக மோவாபியருக்கு திருப்பியும் அந்நிய தெய்வங்களை வன்னிய பண்ணணும். மோவாபியருக்கு அடிமையிலாக இருந்தார்கள். அப்ப ஏகுத் வழியாக ஆண்டவர் விடுதலை அவர்களுக்கு அங்கே கொடுக்கிறார். அடுத்து பார்க்கிறோம் சிசரா, அவன்கிட்ட அடிமையா இருக்கிறார். அப்பதான் தெபராலும் வாராக்கும் எழுந்து ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மீதியானத்தில் அடிமையா இருக்கார். மீதியானத்தில் அடிமையா இருக்குதான் கிதியோனை ஆண்டவர் எழுப்பி விடுதலையை பெறக்கூடாது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அம்மோன் புத்திரர்
அவருக்கு அடிமையா இருக்கார். எத்தாவை ஆண்டவர் எழுப்புகிறார். இப்படி அவர் அடிமைப்பட்டு போறப்ப எல்லா அடிமைத்தனம் ஒரே ஒரு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றதை செய்யாம வேற வேலையை செஞ்ச காரியம்தான். நாம யாருக்கு அடிமைப்பட்டு இருக்கோம்? கரெக்டா சொன்ன, நல்ல ஒரு கை தட்டுங்க. இதான் இன்னைக்கு பிராக்டிக்கலா. ஒண்ணு ஆலயத்தில் நடக்கிறதா இருக்கும், இந்த உலகத்துக்கு வந்துட்டா உலகத்து காரியங்களுக்கு அடிமைப்படும். அவ்வளவுதான். ஆண்டவர் காரியத்தை சுத்தமா விட்டுருக்கும். பிரைத்தலா சரி, உணர்ந்து வரைக்கும் எழுதி. கடைசியாக பெலிஸ்தருக்கு அடிமைப்பட்டிருந்தார். இப்பதான் தான் கோத்திரத்திலிருந்து யார் எழும்புறது? எழும்புகிறார். வார்த்தைங்க வசனத்தை நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வார்த்தைங்க. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனைப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். தான் குலத்தவருமாக ஒருவர் இருந்தார். அவர் பெயர் என்ன கோத்திரம்? அது தான். ஆண்டவர் எப்பதான் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன காரியம் இப்ப என்னது? 400 வருஷம் 400 அடிமைத்தனம். இஸ்ரேல் வந்து ஒழுங்கா இருந்தது ஒரு 50 வருஷம் 500 வருஷம். முதல்ல 7 தீர்க்கதரிசி வந்து 7 நியாயாதிபதி வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு 100 வருஷம் 700 வருஷம் 500-600 வருடங்களுக்கு பின் தான் கோத்திரம் என்ன பண்ணுது? யாரும் தான் கோத்திரம் மதிக்கவே மாட்டார். யூதா கோத்திரமா சரி சொல்லு, லேவி கோத்திரமா சொல்லு பரவாயில்ல, இல்ல ரூபன் கோத்திரமா பரவாயில்ல, தான் கோத்திரம்னா அவனுக்கு பாம்பு அவரே ஆசீர்வதிச்சிருக்கார். இதெல்லாம் சரியான கோத்திரம் நம்பிக்கை கொண்டிருந்தாரு. பாத்தீங்களா? அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாய் இரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். இப்ப யார் வந்து சொல்றது? ஆண்டவர் வந்து யார் சொல்றது? நல்ல வார்த்தை. யார் சொல்றது? ஆண்டவருடைய தூதர். 2 காரியங்கள் இருக்கு. ஆண்டோடைய தூதர்ங்கிறது வேறு, ஆண்டோடைய தூதர் ஆண்டவர் என்றால் வேற அர்த்தம். தூதர்னா இங்கிலீஷ்ல ஆன் ஏஞ்சல்னு கொடுத்துருக்கும். ஆன் ஏஞ்சல் அது தூதரான தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் இது ஆன் ஏஞ்சல்னு வருது. அப்ப யார் வந்திருக்குதுங்க? 2 இறக்கைகள் உள்ள ஒரு தூதர் வந்து யார்கிட்ட சொல்றது? யார்? மனோவோட மனைவி பேசுறாரு. மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், நீ மதுவோ திராட்சை ரசமோ குடிக்க கூடாது, சவரன் கத்திய தலையில படக்கூடாது, அவன் நசரீனாக இருப்பான். எந்த கோத்திரத்தில் இருக்காங்க அவங்க? 40,000 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன வாக்கு தத்தம் இப்பொழுது தான் கோத்திரத்தில் நடக்க போகுது. இந்த தானுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் நிறைய உடன்பாடுகள் நிறைய இருக்கு. ஒரு முறை பார்த்தோம், எலிசாவுக்கும் ஆண்டவருக்கும் ஏத்துக்கிறதுக்குள்ள உடன்பாடுகள் நிறைய பார்த்தோம். இன்றைக்கு இந்த சிம்சோனுக்கும் ஏத்துக்கிறதுக்குள்ள உடன்பாடை பார்க்கணும். ஏத்து கிறிஸ்து யார் வந்து அறிவித்தது? பிறப்பை பற்றி யார் அறிவித்தது? தூதர். யார் அறிவிக்கிறார்? தூதர். 2 இடத்திலுமே கருத்தரிக்கு முன்னாலேயே வந்து மகன் பிறப்பான், குமாரன் பிறப்பான் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த 2 பேர் யோவான் சாண நீங்க சொல்லலாம். ஆனால் இவருக்கு என்ன ரட்சகர் என்று இயேசு என்ன பேரு? ரட்சகர். இப்ப இவனை குறித்து என்ன சொல்லப்படுது? இவன் ரட்சிப்பதற்காகவே பிறந்தவன் என்றுதான் யார் ஆசீர்வதிச்சது? யாக்கோபு என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம். அந்த தேவனே ரட்சிப்பு. இவன் பேருக்கு என்ன அர்த்தம்? சிம்சோனுக்கு பேருக்கு அர்த்தம் தேவனே என்ன ரட்சிப்பு என்றுதான் அர்த்தம். சோ அந்த ஒரே ரட்சிப்போட ஒரு அர்த்தத்தோடு பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலேயே, தாயின் கரு உண்டாக்கும் முன்னாலே தூதனால் அறிவிக்கப்பட்டவர்கள் என்றால் வேதத்தில் இந்த 2 பேர். சோ இது ஒற்றுமையை காட்டுது. ஆண்டவருடைய பிறப்புக்கு ஒரு நிழலாக இது நமக்கு காட்டுது. இப்ப பிள்ளை பிறந்துருச்சு. மத்தேயு 1:21 பார்த்தீங்க.
சீக்கிரம் பார்த்தீங்க. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சோ அந்த 3 காரியங்கள். ஒன்று, கருத்தரிக்கு முன்னாலே அறிவிக்கப்பட்டது, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லப்பட்டது, ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லப்பட்டது, அதுக்கு நீ என்ன பேரிடுவீர் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக அவர் ரட்சிப்பை கொடுப்பார் என்று. இது ரெண்டும் வேதத்தில் இந்த 2 பேருக்கு தான் ஒற்றுமையாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்க. நியாயாதிபதிகள் அப்படியே வச்சிருக்கேன். அதுதான் நீங்க ஃபுல்லா. சிம்சோன் காசாவுக்கு சென்றார். அவர் அங்கே ஒரு விலை மாதை கண்டு அவளிடம் சென்றார். 16:1 சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரன் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். இப்ப சிம்சோன் ஒரு பெண்ணை பார்க்க போறான். அவன் இஸ்ரேல் மக்கள் தான் கோத்திரவன். அவங்க கோத்திரத்திலே எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பார். இல்லைன்னா மீதி 11 கோத்திரத்தில் பெண்கள் எல்லாம் இருந்திருப்பார். அவங்க அம்மா சொல்றாங்க, உங்களுடைய சகோதரத்திலேயோ நம்முடைய ஜனங்களுடைய வேற பெண்ணே கிடைக்கல அவனுக்கு, நீ ஏன் விருத்தத்தை இல்லாத அதுக்கு போய் நீ கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதை அவர்கள் இது ஆண்டவருடைய செயல் என்பதை யார் அறியல? பெற்றோர்கள். அப்ப இவன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய போனது யாருடைய காரியம்? அது நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பொம்பளைக்கு பின்னால போயிட்டான், விருத்த செயல் போயிட்டான், ஆண்டுடைய கட்டளை மீறி என்ன பண்ணா போயிட்டான், தாயில போய் சொன்னதை மீறி என்ன பண்ணா. இப்படி எல்லாம் நம் மனதில் பல காரியங்களை ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வச்சிருக்கலாம். அவனுக்கு தவறு ஒண்ணு சொல்லல, ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை பற்றி வச்சிருக்கலாம். ஆனால் இது என்ன வேதம் என்னது? இது கர்த்தரின் செயல் என்று அவர்கள் என்ன பண்ணார்கள்? அறியாது இருந்தார். அப்ப சிம்சோனுக்கு யாருக்கு தெரிஞ்சது கர்த்தருடைய செயல்னு? அப்பா அம்மாவுக்கு தெரியல, யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அப்ப சிம்சோனுக்கு தெரிஞ்சது. அப்ப சிம்சோன் அதை அறிந்துதான் என்ன பண்ணா, இது ஆண்டவருடைய செயல் என்று அறிந்துதான் அவன் அந்த பெண்ணை பார்க்க போகிறான். இப்ப பெண்ணை பார்க்க போன பிறகு போயிட்டு வர திருப்பி அவங்க பெண்ணை திருமணம் செய்ய போறாங்க. அது பார்த்தீங்க 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். இப்ப அவங்க பெண் திருமணம் செய்ய கேட்கறதுக்காக போறாங்க. போறப்ப திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வராது. திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது? வேதத்துல இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்குள்ளது ஒரு சிங்கம் வருது. சிங்கம் எதை குறிக்கிறது? ஒரே ஒரு சிங்கம் தான், யூத ராஜ சிங்கம் வருதான். ஆனா அது மாதிரி போலியான சிங்கம் யாருப்ப? அவர் வேஷத்தை கட்சிக்கிற சிங்கம் போது யாரை விழுந்தான் என்று வகை தேடி அவன் தான் எதிர்த்து வரான். வர்றப்ப யார் இவன் மேல இறங்குறது? இப்ப இவன் ஆண்டுடைய சித்தம் எல்லாம் சிங்கம் கடிச்சு போட்டுருக்கீங்க, கொதறி போட்டுருக்கீங்க. இப்ப யார் இவன் மேல இறங்குனது? ஆண்டவருடைய ஆவி இவன் மேல இறங்கி அதன் வெளியாகத்தான் அது என்ன பண்றான்? சுத்தமா போட்டு போய் கல்யாணம் பண்றான். அந்த மனைவி வீட்டுல விருந்தினருக்கு ஒரு கேள்வி கேட்கிறான். பச்சனத்திலிருந்து பச்சனம் வந்தது, மதுரம் பலவானத்திலிருந்து பச்சனம் வந்தது,
என்ன கேள்வி இது? கேள்வி தெரியாது உங்களுக்கு? பட்சிக்கிற இடத்துல இருந்து பட்சிக்கிறது பட்சணமும் பலவான இடத்துல இருந்து மதுரமும் வந்தது. இதை கேள்வி கேட்கிறா மனைவி அந்த நண்பர்கிட்ட. யாரால அதை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியும். மனைவியை போட்டு அரின்னு அரிச்செடுத்து அது கேள்வி இதை சொல்லிடுறான் என்னன்ட்டு. பதில் சொன்னோடனே அது அவங்களுக்கு வேண்டிய கேட்டதுக்கு துப்பட்டிலாம் வாங்கி கொடுக்கணும். இல்லை நான் போய் துப்பட்டிலாம் வாங்கி கொடுத்துட்டு மனைவி விட்டு பிரிஞ்சு வந்துடலாம், விட்டு வந்துடலாம். நம்மள இது மாதிரி அடுத்தவங்களை அவசரப்படுத்தி திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு போறான். வார்த்தை போகும்போது 15ஆம் அதிகாரமா 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோன் பெண் ஜாதியை பார்த்து உன் புருஷன் அதே தான் 14:8 வாசிங்க. 14:8. சில நாட்கள் கழித்து அவளை கூட்டிச் செல்ல அவர் மீண்டும் வந்தார். அவர் சிங்கத்தின் பிணத்தை காண திரும்பினார். இதோ சிங்கத்தின் பிணத்தில் தேன்கூடும் தேனும் காணப்பட்டன. அவர் தேனடையை கையில் எடுத்து அறிந்து கொண்டே தொடர்ந்து நடந்தார். தம் தந்தை தாயிடம் சென்று அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் அறிந்தனர். அவர் அவர்களிடம் சிங்கத்தின் பிணத்தில் இருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை. அவர் தந்தை பெண் வீட்டுக்கு சென்றார். அங்கு சிம்சோன் விருந்தளித்தார். ஏனெனில் இளைஞர்கள் அவ்வாறு செய்வது வழக்கம். அவர்கள் இப்ப இந்த சிங்கத்தின் இதிலிருந்து சிங்கத்தை சாகடிச்சது எங்க அப்பா அம்மாட்ட சொல்லல. சாகடிச்சது எங்க அப்பா அம்மாட்ட சொல்லல. அடுத்த சிங்கத்திலிருந்து எதை எடுத்துட்டு போறாரு? தேனையும் எடுத்துட்டு போறாரு. எங்கே எடுத்துட்டு எங்க அப்பா அம்மாட்ட சொன்னாரா? சொல்லல. ஒரு தெய்வம் படத்தை தொடலாம மாட்டார். நர்சரிய விரத படம் படத்தை என்ன பண்ணுறாரு? எல்லாம் மீறுகிறார். எல்லா சட்டத்தையும் என்ன பண்ணாங்க? மீறுகிறார். ஆனாலும் ஆண்டவர் அவனை வைத்து இந்த காரியத்தை செய்தார் இல்லையா? நீ தான் தப்பு பண்ணிட்டுல, இனிமே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. விரட்டாரா? இல்ல. விரட்டாரா? ஏன் வெட்டல? அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிக்கும் வரை என்ன பண்றார்? கூட வச்சது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருப்பாடுத்த இப்போ கோயிலில் சாமியார் இருக்கார். சாமியாருக்கு அபிஷேகம் கொடுக்கறது ஆண்டவரா திருச்சபையா? ஆண்டவர் கொடுத்ததை திருப்பி வாங்குவார் ஆண்டவர். அப்புறம் எப்படி நிறைய பாதத்தை வெளியே அனுப்புறாங்க. மற்றவங்களாம் அந்த பெட்பாட் போட்டு எடுத்துது. நீ இனிமேல் புதுசு வைக்கக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, மாதிரி பங்குகளுக்கு நீ வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்? அவர் கொடுத்த அபிஷேகம் ஆண்டுவது என்றால் இவங்க எடுக்க முடியுமா? அப்புறம் எப்படி எடுத்தாங்க? அப்ப அபிஷேகம் யார் கொடுத்துருக்கான்னு அர்த்தம்? திருச்சபை கொடுத்துருக்காங்க, சபை கொடுத்துருக்க அர்த்தம். ஆண்டவர் கொடுத்தாருன்னா இவங்க எடுக்க முடியாது. இப்ப என்னாச்சு? சிவகங்கை மறைமாவட்டத்துக்குள்ளேயே அடங்கிட்டு இருப்பாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவரு உலகம் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இன்னைக்கு யாரும் எடுக்க முடியாது. என்ன காரியத்துக்காக தேர்ந்து கொண்டாரோ அதை செய்து முடிக்கும் வரை நீங்க என்ன சித்து வேலை நீங்க நானும் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, போகவே அந்த வாரியத்தை வைத்து செய்து முடித்து விடுவார். கண்டிப்பா அது யாராக இருந்தாலும். இப்ப இவன் திருப்பி போறப்ப அந்த மனைவி வேற ஆள்கிட்ட கொடுத்துறாரு. இவன் போற மனைவி கூட்டுற போறப்ப அவர் என்ன சொல்றாங்க? அப்பா இருக்கிறார், அவள் தங்கை இருக்கிறார், அவள் விடவள் என்ன பண்ணுவாள்? அழகானவள், நீ இவளை கல்யாணம் பண்ணி கேட்டு. இவன் ஒருவேளை பெண் பித்தனாக இருந்தால், அழகுக்காக கல்யாணம் செய்யறவனா இருந்தால், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போனா கடிக்க மாட்டானா? அவன் பண்ணானா? அப்ப அவன் பெண் பித்தன் கிடையாது. நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? அவன் அப்பாவே சொல்றாரு, அவளை வேற உன் நண்பனுக்கு கொடுத்துட்டேன், அவள் தங்கை என்ன அழகானவள், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் பெண் பித்தனா இருந்தா சரி, ஒன்று போச்சுன்னா ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி அடுத்த கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். இவன் செய்யவில்லையே. என்ன தெரியுது? இவன் பெண் பித்தன் இல்லை. ஆண்டருடைய காரியங்களை இவன் என்ன பண்றான்? ஒன்னொன்னாக ஆண்டவர் காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டே வருகிறான். இது யாருக்கு மட்டும்தான் தெரியுது? ஆண்டவருக்கும் சிம்சோனுக்கும் மட்டும்தான் தெரியுது. மற்றவர்களுக்கு என்ன பண்ணல தெரியாது. இது போல உங்களையும் என்னையும் வைத்து ஆண்டவர் பல காரியங்களை செய்ய ஆயத்தப்படுத்தினார். அந்த நியாயவாதிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை. தேவராட் பெண்ணாக இருக்கிற படைக்கு போறார். பாராக்கு சண்டை போட போறது. இடதுக்கு போறாரு. இந்த ராஜாவை வெட்டி வீழ்த்திடுறான். அதனால இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய விடுதலையாகி கிடைக்கிறது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியாக எடுத்து பயன்படுத்துவது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி எடுத்து பயன்படுத்துறார். எல்லாரையும் ஒரே மாதிரி எடுத்து பயன்படுத்த போவது கிடையாது.
ஒவ்வொருத்தரையும் வைத்து என்னென்ன காரியத்துக்காக வைத்திருக்கிறார் அதை வைத்து கண்டிப்பாக பயன்படுத்துவார். இப்போ இந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை. இவர் வந்து அடுத்த நாள் 16 வச்சுக்கப்ப 16 மனைவி 16 பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குரியாது. ஒரு இஸ்ரவேல் மகன் ஒரு வேசியத்தில் போகலாமா, தங்கி இருக்கலாமா? நாம் பார்க்கிறோம், ஏன்னா யோசுவா காலத்தில் 2 பேர் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாங்க. யார் வீட்டில் போய் தங்குறாங்க அவங்க? அது சரியா தப்பா? ஏன் விசேஷத்தில் போய் தங்கினாங்க? ஞாபகம் வச்சது அங்கதான் ரெஸ்டாரண்ட். இந்த வேசியின் வீடுங்கிறது பழைய காலத்தில் என்னன்னா அங்கதான் தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு உணவெல்லாம் கிடைக்கும், வேசித்தனம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி லாட்ஜ் இருக்குதோ அது மாதிரி அன்னைக்கு வேசியின் வீடு இருந்தது நாம் பார்க்கணும். அப்ப இவள் ஒரு வேசியின் வீட்டிலவே தங்க. இப்ப போனது தப்பா கரெக்டா? இவன் போனது அதே அர்த்தம் தாங்க வரும். சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு இடம் எங்க இருக்குது? வேசியின் வீட்டில் தான் இருக்கு, வெளியில போன. அதனால அவன் வந்து வேசியை சேர்வதற்காக போனார் இல்லைங்கிறது வேற. தங்குறதுக்கு இடம் வந்து அங்கதான் கிடைக்கும். அந்த காரியத்தை தான் அவர் இங்கே போய் தங்கிறான். அடுத்ததாக நான் பார்க்கிறோம், அவளை கட்டி கயிறுகளால் கட்டி எடுத்துட்டு வாங்க. கட்டி என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வாங்க. யார் கட்டினது? பெலிஸ்தேர் கட்டல. கட்டினது யாரு? என்ன ஒண்ணு? யார் கட்டி எடுத்துட்டு போன? கட்டி வச்சதானே? யார் கட்டினது? டெல்லியில அப்புறம் முடிவுதானே சர்ச்சை ஆகுது. அதுக்குள்ள பெரிய கயிறுலாம் வாங்கி வச்சு கட்டி வந்து பெலிஸ்தேர் யார்கிட்ட கேட்டாங்க? இஸ்ரேல் வீட்டு மக்கள்கிட்ட கேட்டாங்க. அவனை நீங்க ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு நான் பிரச்சனைலாம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? உடனே யாரை கட்டினாங்க? ஒருத்தர் விட்டு வர திரும்பதை ரொம்ப யோசிக்கிறாங்க. 15-14 பார்த்தீங்க. அவன் லேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் இருந்த சணலை போல் ஆக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து விழுந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். இப்ப இதுக்கு முன்னால் அவரை கட்டி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் பெலிஸ்தெல்லாம் ஆர்ப்பரிச்சு கூட்டு போட்டா வர்றாங்க. வரப்ப என்ன கயிறுலாம் பொட்டு அங்கெல்லாம் போயிடுச்சு. ஒரு கழுதை தாழை இப்ப யாரு மேல இறங்கி வந்தது? ஆண்டோடைய. இப்ப இதுனா 3 நாள் எல்லா இடத்துலயும் பார்க்கும் ஆண்டோட ஆவியானவர் யார் மேலே இறங்கி வந்து கொண்டிருந்தது? சிம்சோன் மேலே இறங்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்து. ஆனாலும் அவன் வழி தவறி போனானா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இல்லைன்னு சொல்லல, ஒரு கேள்வி. அது பல பரிசுத்தவான்களும் இப்படி வழி தவறி போனதை நாம் வேதத்தை பார்க்கணும். ஆனால் அவரை வைத்து செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன செய்து முடித்தார். இப்ப அவன் என்ன பண்ண அடுத்தது? அது மாதிரி இயேசுவை யார் கட்டி கொடுத்தது? கட்டி கூட்டு கொண்டே கொடுத்தது யாரு? இங்க கட்டி கூட்டி போனது யாரு? கட்டி யார்ட்ட கொடுத்தாங்க? பெலிஸ்தேர்ட்ட கொடுத்தாங்க. அங்கே இயேசுவை கட்டி கொண்டு யார்ட்ட கொடுத்தாங்க? ரோமர்கள் ஒப்படைத்தார்கள். அடுத்தது கைது செய்வதற்கு இங்கே தெலீலா ஒரு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டார். வெள்ளி பொன்காசுல வாங்கினாலா? வெள்ளி காசை தெலீலா வாங்கினாலா? அங்கே யூதாஸ் யாரை காட்டி கொடுக்கிறதுக்கு யூதாஸ் தான் பண்ணா 30 வெள்ளி காசு. 2 பேரும் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். காட்டி கொடுக்கப்பட்டவர்களுக்காக கூட இருந்தவர்களை என்ன பண்ணார்கள்? லஞ்சம் வாங்கினார். அடுத்ததாக பார்க்கிறோம், 2 பேருமே பரிகசிக்கப்பட்டார். இயேசுவும் பரிகசிக்கப்பட்டார், சிம்சோன் ஏற்பட்டான். இயேசுவை கையை 2 விரிச்சு சிறுவில் அடைஞ்சார்கள். சிம்சோன் என்ன பண்ணாங்க? கையை விரிச்சு என்ன பண்ணார்கள்? அவரை பரிகசித்து வாழ வச்சிருந்தார். 2 பேருக்குடைய 3 பெண்கள் ஏற்பட்டார். ஒன்று சிம்சோன் வாழ்க்கையிலே முதலாவது மனைவி, 2வது இருந்த வேசி, 3வது இருந்து தெலீலா.
3 பெண்கள். இயேசுடைய வாழ்க்கையில் இவரால் எப்படிப்பட்ட பெண்கள் என்னங்கிறத பற்றி நம்ம விமர்சிக்க தேவையில்லை. இயேசுவின் வாழ்க்கையிலும் முதலில் ஒரு பெண் அவர் தலையிலே சிரத்திலே பெண்ணை ஊற்றினார், தைலத்தை ஊற்றினார். 2வது ஒரு பாவியான ஒரு பெண் அவர் பாதத்தில் உட்கார்ந்து முத்தம் செய்து கொண்டிருந்தார், அவர் ஒரு பாவியன். 3வது ஒரு பெண் அவர் மேலே குமிழை ஊற்றி அவரை மீண்டும் தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அவருடைய பாதையில் ஒரு 3 பெண்கள், இயேசுடைய வாழ்க்கையிலும் ஒரு 3 பெண்களை நாம் பார்க்கிறோம். அப்புறம் தலைமயிர் அவனுக்கு கட்பட்டான். தலைமயிரில் மகிமை இருப்பது என்பது அவனுக்கு பிறப்பிற்கு முன்னாலே சொல்லப்பட்டது. ஒரு தலைமயிர் நசரேனாக விரதம் இருக்கணும், தலைமயிர் எடுக்கப்பட கூடாது. இந்த ரகசியத்தை தெலீலாவிட்டு சொல்லாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை கண்டிப்பாக நம்மளுக்காது நடந்திருக்கிற வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆனால் இயேசுவை நசரேயன் நினைத்தார். நசரேய விரதம் போன்றவர், இவரும் நசரேய விரதம் போன்றவராகத்தான் இருந்தார். ஆனால் இவர் இதை இழந்து போனால் இயேசு நினைவுகளை இழக்கவில்லை. 2 பேருக்குள்ள வித்தியாசத்தில் நாம் ஒற்றுமைகளை பார்ப்போம், வித்தியாசத்தை பார்ப்போம். கடைசியாக நாம 16ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். 16-21. பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டினர். சிறையில் அறைக்கு வேலைக்கு அவரை உட்படுத்தினர். மழிக்கப்பட்டு அவரது தலைமுடி வளர தொடங்கியது. பெலிஸ்தியர் சிற்றரசர், நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தம் தெய்வமான தாகோனுக்கு மாபெரும் பலி செலுத்தி விழா எடுக்க ஒன்று கூடினர். மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தனர். நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார், அவன் நம் விளைநிலங்களை அழித்தவன், நம்மில் பலரை கொன்றவன் என்றனர். அவர்கள் அகமகிழ்ந்திருக்க, சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர். சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டு வர அவர் அவர்களை முன்னிலையில் வேடிக்கை காட்டினார். அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர். சிம்சோன் கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞனிடம், இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கு என்னை இட்டுச் செல், நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார். ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிரம்பி இருந்தது. பெலிஸ்தியருக்கு சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர். ஏறக்குறைய 3000 ஆண்களும் பெண்களும் மேல் தளத்திலிருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தனர். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறும், எனக்கு ஆற்றல் அளியும். என் கடவுளே, என் 2 கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரு தாக்குதலால் வஞ்சம் தீர்க்க செய்யும் என்று மன்றாடினார். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடுத்தூண்களில் ஒன்றின் மீது வலக்கையையும் மற்றொன்றின் மீது இடக்கையையும் வைத்து சாய்ந்தார். சிம்சோன், என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தார். வீடு சிற்றரசர் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. இவ்வாறு அவர் உயிரோடு இருந்த பொழுது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும் பொழுது கொன்றார். அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கி கொண்டு சென்றனர். இப்ப இதிலே ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். சிம்சோன் கடைசியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நான் சிலுவையில் இயேசு 2 கையை விரிச்சிட்ட மாதிரி கையை விரிச்சிட்டு இந்த பில்டிங் ஃபுல்லாக இடிச்சிடணும் விழணும், இதோடு என் ஜீவனம் இதோட சேர்ந்து உயிர் தப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தான் அவரோட உயிர் கிடைச்சிருக்கலாம் அவனுக்கு. ஆனால் அவர் கேட்டதுன்னா, எப்படி அருளாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினாரோ, அதற்கு முன் அடையாளமாக ஒரு நிழலாக சிம்சோன் தன் கைகளை விரித்து தன் உயிரை கொடுத்து தன் சத்துருக்களை எல்லாம் என்ன பண்ணா முறியடித்து போட்டான். அவன் உயிரோடு கொன்றதை பார்க்கிலும் செத்த சாகரப்ப கொன்றவர்கள் எத்தனை பேரு அதிகமான பேர் இருந்தார். எனவே தன் ஜீவனை கொடுத்து யாரெல்லாம் நேசிக்கிறது எப்படி கொடுத்தாரோ அதுபோல சத்துருவின் கிரியைகள், பிசாசின் கிரியைகளை எப்படி நசிக்க அவர் போட்டாரோ இந்த காரியத்துக்கு முன் அடையாளமாக சிம்சோனை இங்கே வேதம் நமக்கு காட்டுகிறது. எனவே இப்பொழுது நிறைய பார்த்துட்டோம். இதிலிருந்து நாம் ஒவ்வொரு கேரக்டர் பைபிளில் படிக்கிறப்பையும்
அவர் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் தேவன் எதற்காக அவர் தேர்ந்தெடுத்தார், அவர் நினைத்த காரியத்தை அவர்கள் செய்தார்களா செய்யலையா, அதுதான் நமக்கு முக்கியம். அதுபோல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பல்வேறு காரியங்களுக்காக தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நம்மிடத்தில் குறைகள் இருக்கும். இருக்கிறது ஆண்டவர் தூக்கி நீ வேண்டாம் தள்ளிவிடலை. சவுலை தேர்ந்தெடுத்தார். அவர் மேல ஆண்டு பிரியமலை. எத்தனை வருஷம் ஆண்டார் சவுல் கிடைச்சா? 40 வருஷம். தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை நான் தள்ளிவிட்டேன், உனக்கு இந்த வேற ஒருத்தரை கூட்டு வந்தேன்னு சொன்னார். தாவீதே பிறக்கல. 2வது வருஷத்துக்கு யுத்தம் நடக்கிறப்பயே அந்த பேச்சு சொல்லிட்டாரு. தாவீது அப்புறம் தான் 10 வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறாரு. தாவீது வர்றப்ப 30 வயசு. 40 வருஷம் அவர் வச்சு அரசாங்கத்தான் செய்தார் ஆண்டவர். அதனால நம்ம இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக தேர்ந்து கொள்ளுங்க. நாம் என்ன செஞ்சிட போறோம்னா நினைக்காதீங்க. நாம் என்ன செய்ய முடியும்னா நினைக்காதீங்க. நாம செய்ய முடியாது, அவர் செய்வார். சிம்சோனுக்கு தலையெல்லாம் மொட்டையான பிறகு கூட முடி முளைக்க ஆரம்பிச்சோன்னா 2 கைகளை வச்சு அவன் ஜெபித்த பொழுது அந்த வலிமை ஆண்டவர் கொடுத்தார் என்பது உண்மை என்றால், ஏன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலிமையை கொடுக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு தாளமையில் இருக்கு. பாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, ஒரு கேசியை போடுவதற்கு, அதை ஒன்று திரட்டுவதற்கு, நல்ல ஒரு விடுதலை கொடுப்பதற்கு, பிசாசை விரட்டுவதற்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை கொடுத்திருப்பார். இது பெருசு அது சின்னதெல்லாம் கிடையாது. நியாயத்தில் எத்தனையோ பேர் வந்தாங்க, யாரும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை செய்தார். அதுபோல இந்த காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அதை செய்யும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே ஊழியத்தை நாம் செய்வோம். நாம் தவறு செய்கிறோம். நான் பெரிய பாவி பிரதர், என் பாவனா உங்களுக்கு தெரியாது, நான்லாம் எப்படி ஊழியம் செய்ய நினைக்காதீங்க. இதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சிம்சோனை எடுத்து காட்டினார். நான் பெரிய வியாதியஸ்தன், அதுக்காகத்தான் கடந்த மாதம் எலிசாவை ஆண்டவருக்கு எடுத்து காட்டினார். அதனால் பாவியோ நோயாளியோ இதெல்லாம் ஆண்டவர் மேலே ஆண்டவர் எப்படி பார்க்கறது முக்கியம். நீங்கள் நானும் எப்படி நம்மளை ஒருத்தரை பார்க்கறதுனே தேவன் இப்படி பார்க்கிறார், பரலோகம் எப்படி பார்க்கிற சிந்தனையோடு அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து ஊழியம் இந்த வருடத்திலிருந்து இன்னும் பிரகாசிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு மொனோட்டனஸாக போய் கொண்டிருக்கக்கூடாது, பிரகாசிக்கப்பட வேண்டும். அடுத்த முறை வரப்போ ஒரு ஹவுஸ் விசிட், ஒரு வீடாவது சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அது மாதிரி செய்யும் பொழுது தான் அநேக ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்யணும். வைத்தலாம் கண்களை கூடி நாம் ஜெபிப்போம். வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசிய எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணரத்தக்கதாக நீர் எங்களுக்கு சிம்சோனை உதாரணம் காட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி சேர்க்கிற மாட்டோம். சிம்சோன் என்று சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டிருந்தோம். நான் உமது பார்வையில் நீர் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியனாக வைத்திருக்கிறேன் என்பதை எங்களுக்கு அறிந்து கொள்ள வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சேர்க்கிற மாட்டோம். மனோவாவின் மனைவியிடம் கர்த்தர் தூதர் தரிசனமாகி, நீ ஒரு மகனை பெறுவாய், அவன் நசரேனாக இருப்பான், அதுவரை நீ மதுபானம் குடிக்கக்கூடாது என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினோம், அந்த பிள்ளையை குறித்த காரியங்களை அந்த தாய் அப்படித்தான் வளர்த்தார். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களாக அந்த தாய் கருவில் உருவாகும் முன்னமே நீ தெரிந்து கொண்டிருப்பா. சிம்சனை மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களையும் நீர் அப்படித்தான் தெரிந்திருக்கிறேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அந்த சிம்சோன் என்று இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் இன்று இங்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படித்தான் அழைத்திருக்கிறேன். ஏதோ ஒரு திட்டத்துக்காக எங்கள் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறீரே, அந்த சிம்சோனு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஒவ்வொரு காரியங்களாக நடந்ததே. தேவ திட்டம் என்று சிம்சன் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்தீரப்பா. பெலிஸ்தர்கள் போய் பெண் கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய செயல் என்பதை பெற்றோர் அறியவில்லை. ஆனால் சிம்சனுக்கு அதை வெளிப்படுத்தினீரே. பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டும், இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர் கையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக சிம்சோனை இந்த பூமியில் பிறக்க வைத்தீரே. அதை செய்து முடிப்பதற்குள் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தது. எதிராக வந்த சிங்கத்தை ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டு கொள்ளக்கூடிய அந்த வல்லமை நீர் கொடுத்தீரப்பா. இன்றைக்கு எங்களுக்கும் எதிராக அந்த ஊழியத்தின் பாதிலே எவ்வளவோ போராட்டங்கள் வரும். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அலகை சுற்றி திரிகிறான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கிறது. ஆனால் நாங்கள் சிம்சோனை போல அந்த வல்லமை பெற்ற மக்களாக எழும்ப வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறீரே. அந்த வல்லமை இறங்கினதால் ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டானே. இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமை எங்களுக்கும் தேவையாண்டவரே.
நீர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தும் அது பணியை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பெலிஸ்தியர் கையிலே அவனை கயிறுகளால் கட்டி கொடுத்தவர்களே கூட இருந்த மக்கள் தானே. ஆனால் அந்த கயிறு அப்படியே நெருப்பிலேட்ட அருந்த போல கயிறு போல விழுந்ததே. அவ்வளவு வல்லமை அல்ல நிரப்பினீர் ஆண்டவரே. அவன் கண்களை நோண்டி குருடாக்கி சிறையில் அடைத்தனர். ஆனால் அவனுடைய வேடிக்கை காட்ட வேண்டும் என்று அவனை மக்கள் கூப்பிட்ட போது இதை காரணமாக வைத்து தேவன் அவனை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினேன். அந்த வீட்டில் முக்கிய தூணாக இந்த 2 தூண்கள் மேல் அவன் 2 கைகளை வைத்து ஜெபம் பண்ணினானே, கர்த்தாவே உமது வல்லமையால் என்னை நிரப்பும் என்று. அவன் ஜெபித்தவுடன் இந்த வல்லமை நிரப்பியதால் அந்த கூடாரத்தில் கூடியிருந்த அத்தனை பேரும் மாண்டு போனரே. இதை இயேசுக்கு முன் அடையாளமாக நீங்கள் விளக்கி காட்டியிருக்கிறேன். அவமானம், நிந்தைகள், போராட்டங்கள், எதிராக ஒரு சத்துருக்களின் கிரைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நின்றானே. அப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. இதற்காகத்தானே எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்டு அதை முன் செல்ல எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படி ஒப்புக் கொடுப்போமா? எதற்காக அழைத்தாரோ அதை நான் புரிந்து கொண்டு ஆசையாய் தொடர வேண்டுமே. எதற்காக அழைத்தாரோ அதை நான் தெரிந்து கொண்டு ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். நமக்கு இன்றைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். கடந்து வந்த பாதையில் நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு அவருடைய பாதையிலே அவருடைய கண் பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம். அவருடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்கள். ஒவ்வொருவரை வைத்து ஒரு பணியை ஆண்டு செய்ய ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே, அந்த பணியை செய்ய ஒப்புக் கொடுப்போமா? இன்றைக்கு சிம்சோனை எங்களுக்கு உதாரணமாக காட்டி ஆண்டவரே, நாங்களும் வைராக்கியமாக கடைசியில் கூட அவர் ஜெபம் பண்ணிதான் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். நாங்களும் இறுதி வரை ஜெபத்தில் தரித்திருந்து உறுதியாக உண்மையே பற்றி கொள்ளக்கூடிய வல்லமையாளர்களை நிரப்புங்கம்மா. ஜெபித்த உடனே ஆண்டோடைய வல்லமை இறங்கியது போல நாங்களும் அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொண்ட மக்களாக ஜெபிக்கும்படி உமது பணியை செய்யும்படி எங்களை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஜனங்களை ரட்சிக்க சிம்சோன் வந்தார். எங்களை மீட்டுக்கொள்ள நீர் பூமியை இரட்சகர் இயேசு வந்தீர். இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குறுதியை நாங்கள் பற்றி கொண்டு உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எதற்காக அழைத்தீரோ அதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி செய்ய உமது வல்லமையாளர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டுமே, அந்த வைராக்கியம் எங்கள் உள்ளத்தில் வரணும் அப்பா. உமக்கென நீ தெரிந்து கொண்டேன். நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா. எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறதே. எப்ராயிமே உன்னை நான் எப்படி கை நெகிழ்வேன்? சிம்சோனை கைவிடவில்லையே. எத்தனை எதிர்ப்புகள் வந்தபோது அத்தனை அவன் தகர்த்து போட்டானே. இன்னைக்கு நீர் எங்களையும் அப்படிப்பட்ட வல்லமையால் நிரப்ப வல்லமைகளாக தேவராக இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் புரிந்து கொண்ட மக்களாக செயல்பட எங்களை என்பது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முன்னமே நீ தெரிந்து கொண்டீரே என்று அறிந்து கொள்ள நாங்கள் என்ன பணிக்கு என்று நீர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டு செயல்பட இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். மகிமையின் தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி எங்களுக்கென முன்குறித்து வைத்திருக்கிற அந்த பணியை செய்து நாங்கள் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா என்பது கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சிம்சோன் வழியாக எங்களுக்கு உதாரணத்தை காட்டி வழி நடத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, தர்மியான இந்த ஜெப வேளையிலும் எங்கள் மத்தியிலே நீர் எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக எனக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பேரன்பு இந்த நாளிலும் எங்களுக்கு வெளிப்பட்ட தயவுக்காக நன்றி. நீர் சிம்சோனை எவ்வளவாய் நீர் எடுத்து பயன்படுத்தினீர்.
சிம்சோனை குறித்து நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாத காரியங்களை நீர் எங்களுக்கு இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த தயவுக்காய் நன்றி தகப்பனே. இன்னும் உம் அண்டையிலே நாங்கள் கிட்டி சேரவும் இன்னும் உமக்கு பிரியமாய் நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, சிம்சோனை பலப்படுத்தின தேவன் இன்று எங்களையும் பலப்படுத்தி உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களை அழைத்து கொண்டு போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்ட தயவுக்காய் நன்றி. கிருபை எங்களை ஆட்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஏதுவே சுமப்பீர் தப்புவித்து இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமத்தினால் இறைஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். என்னோட சேர்த்து சொல்லு. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அலங்காரம் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போலவும், ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை அவனுடைய போலவும், வாசனை அவனுடைய வாசனை வாசனை போலவும் தேவனுடைய வாசனை போலவும் இருக்கும். தனிப்பட்ட வாசனை காண்டப்பட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, praise the Lord. கல்யாணம்